நிச்சயமாகவே உங்கள் வாழ்விலே நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாத அற்புதங்களை தேவன் இந்த மாதிரி செய்ய விரும்புகிறார். விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க. தன் கால்கள் நடவாதிருந்த பாதையிலே சமாதானத்தோட நடக்கவும் பண்ணினவர் யார்? ஆமென். இதுவரைக்கும் உங்க கால்கள் நடவாத இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு நடக்க பண்ண போறாரு. அப்படின்னா எப்படின்னா அந்த இடத்துல நீங்க சமாதானத்தோடு நடக்க போறீங்க. சில இடங்களை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு, அவருக்கு திடீர்னு கவர்மெண்ட் வேலை பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு ஒரு நாள் டிரான்ஸ்ஃபர் வந்துருச்சுன்னா அவர் என்ன செய்வார்? அவர் மனைவி பிள்ளைகளை உடனே அவர் அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ண ஊருக்கு கூட்டிட்டு போக மாட்டார். என்ன செய்வார்? அவர் நான் போய் அந்த ஊரில் என்ன செய்கிறேன், வீடு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன், சூழ்நிலை எப்படி இருக்கு பார்த்துக்கிறேன், பிள்ளைகளுக்கு நல்ல ஸ்கூல் கிடைக்க தான் பார்க்குறேன், அங்கே நம்மளால சர்வே பண்ண முடியுமான்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறேன், உங்களை கூட்டிட்டு போறேன். மனிதனுடைய திட்டத்தின்படி தேவன் நம்மை நடத்தவில்லை, அவருடைய திட்டத்தின்படி ஆண்டவர் நடத்த போறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவர் நடத்த விரும்புகிற பாதை எப்படி இருக்குமா? நீ போய் இனிமேல் ஆலோசனை பண்ணி யோசிச்சு நிதானிக்க வேண்டிய இடமா இருக்காது. அவர் சொன்ன உடனே நடக்கக்கூடிய சமாதானத்தின் பூமியாக ஆண்டவர் கட்டளை சித்தமா இருக்கிறார்.